வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வேலியோரத்தில் ஒரு மலர். அத்தியாயம் 1. அன்று மாலை அவள் தோழி அனுப்பமா அவளை கடைத்தெருவுக்கு கூட்டி போக்க வந்தாள். கூந்தலை அவிழ்த்து முதுகில் பொருளை விட்டு கொண்டு மிடி உடையில் பாத அணிகள் சப்திக்க அவள் உள்ளே வந்ததை ஓரக்கண்ணால் பார்த்தாள் அலமேலு. வெள்ளிக்கிழமை காலை சுமங்கலி பெண் விரித்த கூந்தலோடு வெளியே புறப்பட்டு வந்திருப்பதைக் கண்டு திகைத்து போனாள். அவளால் அந்த நாகரிகத்தை ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. வேகமாக மாடியிலிருந்து இறங்கி வந்த தாரணி தோல் பையை மாட்டிக்கொண்டு வரட்டுமாத்தை என்று அவசரமாக கூறிவிட்டு சிநேகிதியுடன் புயலாக வெளியேறினாள். வாயிலில் ஒலித்த அந்த கேலி சிரிப்பு துல்லியமாக அவளுக்கு கேட்டது. கதவை அடைத்துவிட்டு மாடிப்படிகளை தாண்டி மூச்சிரிக்க வந்து ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். அவள் எதிர்பார்த்தது வீணாகவில்லை. தெருவின் முனையில் அன்று வந்த கருப்பு ஃபியட் நின்று கொண்டிருந்தது. இருவரும் பின் ஆசனத்தில் ஏறிக்கொள்ள கார் விரைவதைக் கண்டு கலவரத்துடன் அயர்ந்து போய் நின்றாள் அலமேலு. கணவன் ஊரில் இல்லாத சந்தர்ப்பத்தை உபயோகித்து கொண்டு அனுப்பமா தவறாக நடக்க முயன்றாள். தாரணியும் கூட உடந்தையாகவா இருக்க வேண்டும்? இந்த மாதிரி பெண்ணின் சிநேகிதம் அவளுக்கு தேவையா? இதை எப்படி தவிர்ப்பது? கடை தெருவில் இஷ்டப்பட்டதை வாங்கி குவித்து கொண்டால் அனுப்பமா. ஆனால் எண்ணி 80 ரூபாயை எடுத்து கொடுத்திருந்தாள் அலமேலு. அந்த பணத்தில் அவள் ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்க முடியவில்லை. கைப்பைய ஒன்றை வாங்க 40 ரூபாய்கள் செலவாகி போயின. விலை உயர்ந்த ஒப்பனை பொருட்கள் வாங்கி கைப்பைக்குள் திணித்து கொண்டிருந்த அனுப்பமா பக்கத்தில் அசட்டு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள் தாரணி. வசதியான வீட்டில் வாழ்க்கை பட்டிருப்பதை சிநேகிதிக்கு காட்ட வகையில்லாத அவள் கைப்பையில் மீதும் 40 ரூபாய்களே இருந்தன. நீ ஒன்றும் வாங்கலையே? அனுப்பமா தூண்டி கேட்டபோது அவள் மழுப்பினாள். தேனிலவுக்கு போன போது என் கணவர் ஏகப்பட்டதை வாங்கி தந்து விட்டார். அதனால் இவைகள் இப்போது தேவையில்லை. சரி, முடிவாக இந்த புடவை கடைக்குள் கொஞ்சம் நுழைவோம் என்று அவளை வலுக்கட்டாயமாக தள்ளி கொண்டு போனால் அனுப்பமா. உனக்கு புடவைகள் அதிகம் தேவையில்லையே, மேக்சியிலும் இடியிலும் காலம் கழிக்கிறவளாச்சே, எதற்கு இங்கே? மறுத்த தாரணியை அவள் விடுவதாக இல்லை. எனக்கு தேவையில்லை, உனக்கு இப்போ ரொம்ப தேவைப்படும். இந்த கடையில் அழகான பிரிண்டட் சில்க்குகளை அன்னைக்கு பார்த்தபோது உன்னை நினைச்சுக்கிட்டேன். வந்து பாரேன். இழுத்து கொண்டு போனாள். கடையின் விற்பனையாளன் வேகமாக விரித்து உதறி போட்டவைகளை பார்த்து மலைத்து போய் நின்றாள் தாரணி. 300 400 என்ற விலையில் இருந்த அவை ஒன்றையும் வாங்க அவளிடம் பணம் இருக்கவில்லை. 310 ரூபாய்தான், இதை எடுத்துக்கோ, உன் நிறத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அனுப்பமா வற்புறுத்திய போது முகம் சிவந்து போனால் அவள். நான் புடவை வாங்கும் உத்தேசத்துடன் புறப்படவில்லை. வென்று விழுங்கியபடி நெற்றியில் பூத்த வேர்வையை துடைத்து கொண்டாள். அதனால் என்ன? நான் இருக்கிறேனே, உதவி செய்ய என்று கூறியபடி மேலே எடுத்துக்கொண்டு அருகில் வந்து நின்றான் பிரதாப் சுந்தரம். ஆமாம், நீங்கள் இன்னும் இவளுக்கு திருமண பரிசு ஏதும் வாங்கி தரலையே, இதை எடுத்து கொடுத்துடுங்க. கள்ளத்தனமாக சிரித்தால் அனுப்பமா. வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு என்ற தாரணி கலவரத்துடன் மறுத்தும் கேட்காது தன் பேண்ட் பையிலிருந்த வேலெட்டை திறந்த 100 ரூபாய் நோட்டுகள் சிலவற்றை இழுத்தான் பிரதாப் சுந்தரம். கடைக்காரர் கட்டி தந்த பொட்டலத்தை தாரணியிடம் கொடுத்தான். என்னுடைய வாழ்த்துக்களுடன் இந்த பரிசை தருகிறேன். அடுத்த முறை நாம் வெளியில் போகும்போது உடுத்தி கொண்டு வரணும். அனுப்பமா சொன்னது எத்தனை தூரம் சரியா இருக்குன்னு நான் பார்க்கணும். மோகனமாக சிரித்தான். தேல் கொட்டிவிட்ட திகைப்பு தாரணிக்கு. இந்த பரிசு பொட்டலத்துடன் வீட்டுக்கு போனால் அத்தையிடமிருந்து 1000 கேள்விகள் எழும். சுகுமார் என்ன நினைத்து கொள்வார்? நெஞ்சு திக்கென்று அடித்து கொள்ள அவள் கடையை விட்டு வெளியே வந்தாள். அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணுமா? எனக்கு பசி உயிர் போகுது. என் கணவர் வீட்டில் இல்லாவிட்டால் நான் சமைப்பதில்லை. நாம் எல்லோரும் மரகதா ஈட்டிங் ஹவுஸுக்கு போய் ஏதாச்சும் சாப்பிட்டால் என்ன? அனுப்பமா சொன்னதை கேட்டு தாரணியின் திகில் அதிகரித்தது. மாலை பொழுது அமிழ்ந்து விடுவதற்குள் வீடு திரும்ப வேண்டும் என்று தான் மனதிற்குள் நினைத்து கொண்டு புறப்பட்டிருந்தாள். இருட்டும் வரை கடை தெருவில் அலைய வேண்டாம், இன்னொரு நாள் உன்னை காரில் கூட்டி கொண்டு போவேன். அப்போ மனம் குளிர கடைகளை சுற்றி பார்க்கலாம். போன சுருக்கோடு திரும்பிவிடு என்று கொண்டுதான் கணவன் அவளுக்கு போக அனுமதி தந்திருந்தான். கல்யாணமானதும் சுதந்திரம் பறிப்போய் அவள் கணவனது அடிமையாக வாழ்கிறாள் என்று அனுப்பமா நினைக்கக்கூடாதே. போலியான கௌரவம் துணிச்சலை கொடுக்க அவள் அவர்களை பின்தொடர்ந்தாள். மரகதம் ஈட்டிங் ஹவுஸில் ஒரே கூட்டம். ஏசியில் குளிர்ந்த கொண்டு முகம் தெரியாது மங்கிய விளக்கொலியில்
கூட்டத்திற்குள் புகுந்த மூவரும் ஒரு மேஜையை பிடித்து கொண்டு விட்டனர். மேகப்படலம் போல கருத்த நின்றதொரு இருள் கலந்த வெளிச்சத்தில் தாரணி கண்களை ஊடுருவி 4 பக்கமும் பார்த்தாள். பூக்ககம் வந்த நாளிலிருந்து அவளை கண்டு வாழ்த்தி போக அவளது கணவன் பக்கத்து உறவினர்கள் நாளைக்கு 2 பேராவது தினமும் வந்து போய்க் கொண்டிருந்தனர். அவர்களில் யாராவது அவளை அங்கு அடையாளம் கண்டு கொண்டு விட்டால் திருமணமாகாத போது அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நாளில் அவள் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் பயந்து போவதில்லை. சக ஊழியர்களோடு அதுவும் நெருக்கமாக நட்புரிமை பாராட்டி பழகும் தோழர்களோடு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட போனால் என்ன தவறு? தெரிந்த ஒரு ஆணோடு கொஞ்சம் சிரித்து பேசினால் கட்பா போய்விட்டது. எத்தனை குறுகிய மனப்பான்மை என்று மற்றவர்களை இழுத்து பேசும் துணிச்சல் இருந்தது. இப்போது சன்னா பட்டோரா 3 பிளேட், காஃபி 3 கப் சர்வருக்கு சொல்லிவிட்டு மங்கி அந்த விளக்கொலியில் அவளை விழுங்கி விடுகிறவன் போல் பார்த்தான் பிரதாப் சுந்தரம். மார்பு வேகமாக துடிக்க அவள் மூச்சு திணறியது. கடிகாரத்தை ஊன்றி பார்த்தாள். மாலை 6 மணியை தாண்டி சில நிமிடங்கள் ஓடிவிட்டிருந்தது. அவர்கள் கேட்ட டிஃபன் வந்தது. பேசி சிரித்து கொண்டு சாப்பிட்டு முடித்து அவள் வீட்டுக்கு திரும்புவதற்குள் மணி 8 ஆகிவிடும் போலிருக்கே. அதற்குள் அவள் கணவன் வீடு வந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கும் போய்விட்டு சரியாக 8 மணி அளவில் சாப்பிட உட்கார்ந்து விடுவானே. டிஃபனை ருசித்து சாப்பிட முடியவில்லை. தெருக்கோடியில் இறங்கிக் கொண்டே தாரணி வீட்டை நோக்கி வேகமாக நடந்தாள். குற்ற உணர்வில் கால்கள் தள்ளாடின. நெஞ்சி படப்படுத்தது. கேட்டை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே வந்த போதுதான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். அவள் கணவனது காரை கேரேஜில் காணவில்லை. கதவை திறந்த ரத்தை அவளை அவநம்பிக்கையுடன் பார்த்தாள். சுகுமாரி இன்னும் வரவில்லை. ஏதோ மீட்டிங்காம். வீட்டுக்கு வர கொஞ்சம் நேரமாகும்னு டெலிஃபோன் செய்தான். ஆமாம், என்ன பட்டலம்? வந்ததும் வராதுமாக அத்தை கேட்ட கேள்வி அவளுக்கு ஆத்திரத்தை கொடுத்தது. அனுப்பமா எனக்கு புடவையை பரிசாக வாங்கி தந்தாள். நான் எத்தனையோ மருத்துவம் கேட்கவில்லை என்றபடி அவள் உள்ளே விரைந்தாள். பொட்டலத்தில் இருந்த புடவையை எடுத்து தன் பீரோவுக்குள் மறைத்து வைத்துவிட்டு வெளியே அவள் வருவதற்கும் சுகுமாரின் கார் கரேஜில் வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. காலையிலிருந்து வேலை செய்து அழுத்து சலித்து போய் வீடு வந்திருந்தான் சுகுமார். விரைவாக குளியலை முடித்துக்கொண்டு சாப்பிட்டதும் படுக்க சென்று விட்டான். தனக்கு பசி இல்லை என்று மேலுக்கு குறித்துவிட்டு அறைக்குள்ளே வந்தவளிடம் அவன் தூக்கத்திலேயே கேட்டான். கடையில் என்ன வாங்கின என்று கேட்டபடி கொட்டாவி விட்டான். ஒரு கைப்பையை வாங்கினேன், அவ்வளோதான். மீதி பணத்தை பத்திரமாக எடுத்து வந்து விட்டேன் என்று போலியாக சிரித்தபடி அவள் கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டாள். மேலே பேச முடியாத களைப்பில் அவன் உறங்கி போனான். இரவு முழுவதும் பூதமாக அச்சுறுத்திய அந்த புடவை பரிசு மறுநாள் காலை சூரிய ஒளியை கண்டதும் மர்மமாகியது. அச்சு என்ன கேட்பது, நான் எதற்கு பதில் சொல்வது என்றதொரு ஆணவம் மீண்டும் மனதில் புகுந்து கொள்ள அவள் என்ற முகத்துடன் வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள். ஆனால் அலமேலு வாயை திறக்கவே இல்லை. 2 தினங்களுக்கு பின்னர் முன்னறையில் தொலைபேசி அலறியது. சமையல் அறையில் உதவி கொண்டிருந்த தாரணி ஓடி சென்று எடுத்தாள். அனுப்பமாதான் மறுபக்கத்தில் பேசினாள். உன் அத்தை அந்த பரிசை பற்றி ஏதாவது முணுமுணுத்தார்களா? இல்லை. ஏன் கேட்கிற? சில பழங்காலத்து கட்டி பெட்டிகளுக்கு கணவன் இல்லாத மற்ற நண்பர்கள் புடவைகளை பரிசாக தருவது தவறு என்ற கொள்கை. உன் அத்தை ஏதாவது ஆரம்பிச்சிடுவாங்களோன்னு நான் கவலைப்பட்டேன். அது மாதிரி அபிப்பிராய பேதத்துக்கு நான் இடம் கொடுக்கவில்லை. நீ வாங்கி தந்ததுன்னு சொல்லிட்டேன், மிகவும் தாழ்ந்த குரலில் சொன்னாள். ரிசீவரை கையில் பிடித்து கொண்டே மெல்ல திரும்பி பார்த்தாள். அத்தை பூனையாக வந்து அருகில் நின்று துளைக்கப் போகிறாளே என்ற பயம். நீ அப்படியெல்லாம் அந்த கேள்விக்கிட்டே பயப்பட தேவையில்லை. அவளை பற்றி ஒரு சங்கதி எனக்கு தெரிய வந்தது. தாரிணி நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. என்ன விஷயம்னு சொல்ல முடியுமா? தொலைபேசியில் சொல்லும் சங்கதி இல்லை. நாளை நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். நீ என்னோடு சித்த நேரம் கடற்கரை பக்கம் போவதாக சொல்லிவிட்டு கிளம்பு. பயப்படாதே. எனக்கு வீட்டோடு கட்டுண்டு கிடக்க பிரியமில்லைன்னு அடித்து பேசு. கேள்வி வாயை முடிக்குவா என்று கூறிவிட்டு போனை வைத்தாள். சுகுமாரா கூப்பிட்டான் என்ற அத்தை கேட்டது தாரணைக்கு பிடிக்கவில்லை. எனக்கு ஃபோன் வந்தது, அனுப்பமா கூப்பிட்டாள். மாலை இங்கே வரப்போவதாக சொன்னாள். அந்த பெண்ணுக்கு வீடு வாசல்னு பொறுப்பு எதுவும் கிடையாதா? வரேன்னு சொல்கிறவங்களே வரக்கூடாதுன்னு தடுக்கிறது சரியா?
அனுப்பாமா என்னோட வேலை பார்த்தவ, பெங்களூரில் என்னோட கூடவே படித்தவ, எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவ படபடவென்று கூறிவிட்டு முன்பக்கம் நகர்ந்து விட்டாள். அனுப்பமா வருவதற்கே இத்தனை தடை உத்தரவு என்றால் பிரதாப் சுந்தரம் மறுபடி வந்தால் அத்தை என்ன சொல்லுவாள்? இவளது 10ஆம் பசுலித்தனத்தை மூட்டை கட்டி வைத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் வாழ்க்கை நரகமாக்கிவிடும். தனக்குள்ளே கருவி கொண்டாள் தாரணி. அன்று மாலை அனுப்பமா வந்தபொழுது தானே ஓடி சென்று கதவை திறந்தாள். மேக்சியில் தடுக்கி கொண்டு தலைமுடியை உயரமாக கொண்டை போட்டுக்கொண்டு மிதமிஞ்சிய ஒப்பனையில் வந்து நின்றவளை பாராதது போல அத்தை அடுப்பங்கரைக்கு அடுக்களமாகிவிட்டாள். தாரணி புக்ககம் வந்த சில நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் வீண் குழப்பங்களை உருவாக்குவதில் அர்த்தமில்லை. சில நாட்கள் சென்ற பின் அனுப்பமா போன்ற பெண்களின் சிநேகம் அத்தனை உச்சிதமானதில்லை என்று மெல்ல எடுத்து சொல்ல வேண்டும் என்று எண்ணியபடி கெட்டிலில் நீரை நிரப்பி அடுப்பின் மீது வைத்தாள். கொஞ்சம் கடற்கரை வரை போய்விட்டு வரோம் என்று தாரணி உள்ளே வந்து தலையை நீட்டி சொன்னபோது திடுக்கிட்டு போனால் அலமேலே. வெயில் இன்னும் இறங்கலை, இப்போ அங்கே போய் உட்காருவானேன். முன்னரையில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருங்கோ. டிஃபன் காஃபி தயார் செய்து கொண்டு வரேன். சிரமப்படாதீங்க அத்தை, நாங்கள் டிஃபனை வெளியிலே சாப்பிட்டுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை பற்றி சில தகவல் தாரணைக்கு சொல்ல விரும்புகிறேன். காற்றோட்டமாக கடற்கரையில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்பிடுவோம். அனுப்பமா தேனை குரலில் குழைத்து கூறிவிட்டு கிளம்பு தாரணி. ரொம்ப நேரம் என்னால் கடற்கரையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க முடியாது. வீட்டை பூட்டி விட்டு வந்திருக்கிறேன். இப்போ காலம் கெட்டு கிடக்கே. புன்னகைத்தாள். வரேன் அத்தை என்று காற்றில் கூறிவிட்டு தாரணி புறப்பட்டாள். அத்தையின் பேச்சுக்கு எதிராக நடந்து மெல்ல அவளது அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்ற பிடிவாதம் அவளை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. மாடியிலிருந்து ஜன்னல் வழியே அலமேலு பார்த்தாள். தேருக்கோடியில் நின்றது ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு இருவரும் கிளம்புவதை கவனித்தாள். அப்படி வெளியே சென்று பரிமாறிக்கொள்ள என்ன ரகசிய விஷயம் இருக்கும் அவளால் ஊகிக்க முடியவில்லை. அவர்கள் நேரே கடற்கரைக்கு போகவில்லை. ட்ரிபிளிகேணி முத்துசாமி தெருவில் இருந்ததொரு ஓட்டு வீட்டின் முன் இறங்கி ஆட்டோவை அனுப்பிவிட்டு கதவை தட்டினால் அனுப்பாமா. ஆமாம், இங்கே நாம் எதுக்கு வரணும்? தாரணி கேட்டதும் தோழியின் முகத்திலே ஒரு ஏளன புன்னகை அரும்பியது. உன் புக்ககத்தை அலமேலம்மா, அவங்களை பற்றி நான் சொன்னால் உனக்கு நம்பிக்கை ஏற்படாது. எங்கள் பெரியம்மாவுக்கு சில சங்கதி தெரியும். அவங்களே உன்னிடம் சொன்னால் நீ புரிஞ்சுக்குவேன்னு அழைச்சிட்டு வந்தேன் என்றாள். கதவை திறந்த வயதான பெண்மணி அனுப்பமாவை கண்டு மகிழ்ச்சியோடு வரவேற்றாள். யாரது இந்த பெண் என்று கேட்டபடி கதவை சாத்தி கொண்டு கூடத்தில் இருந்த பெஞ்சு மீது உட்காரும்படி உபசரித்தாள். நேற்று வந்தப்போ பேசணுமே, அதே சங்கதியை பற்றி தான் நான் இவளுக்கு விவரம் சொல்ல அழைச்சிட்டு வந்திருக்கேன். பெங்களூரில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்து வேலைக்கு போனவங்க. பட்டணத்திலையும் ஒன்றா புக்ககம் கிடைச்சிட்டதேன்னு நான் ஆனந்தப்பட்டேன். ஆனால் தாரணிக்கு அவள் வீட்டிலே சுதந்திரமே இல்லை. அலுமேலு தம்பி மகன் மனைவியா இந்த பொண்ணு? பேர் என்ன சொன்ன? தாரணின்னு பேர். பிறந்த வீட்டிலே ரொம்ப செல்லமாக வளர்ந்தவ. இங்கே வந்து அவள் முடிக்குமன் பெரியம்மா பூரணி குறுக்கிட்டாள். அலமேலு ஆட்டி படைக்கிறாள்னு சொல்கிற. அவள் சங்கதி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு தனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு கோடி காட்டினா அலமேலே பெட்டி பாம்பா அடங்கிக்குவா. உங்கள் வாயாலே சொல்லுங்கள் பெரியம்மா, இவ தன் புக்கு தாத்தையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். தாரணி கலவரத்துடன் விழித்தாள். என்ன விஷயமோ என்று எதிர்பார்ப்பில் நெஞ்சு துணுக்குட்டது. எதுக்கும் கொஞ்சம் டீ போட்டுக்கிட்டு வரேன், தாகத்துக்கு சாப்பிட்டுட்டு பேசலாம். பூரணி சமையலறை என்ற தடுப்புக்குள் மறைந்து விட்டாள். சிறிது பொழுதில் மன்னனை நாற்றம் வீசிய தேநீரை கலக்கி 3 டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்து கூடத்தில் வைத்து உபசரித்தாள். சங்கதியை கேட்க வேண்டும் என்ற அவளில் சூடான தேநீரை வேகமாக ஒரே மூச்சில் விழுங்கிவிட்டாள் தாரணி. அதிக சொல்ல ஒன்றுமில்லை. அலமேலுவின் பூக்ககம் மதுரை. கல்யாணமாகி சில மாதங்களிலேயே பிறந்த வீட்டுக்கு கணவன் அவளை திருப்பி அனுப்பிவிட்டான். விவாகரத்து அமலுக்கு வராத அந்த காலம். அவன் மறுமணம் செய்து கொண்டு விட்டான். பெற்றவங்க போன பிறகு தம்பியோடு தங்கிவிட்டாள் அலமேலு. வேற போக்கிடம் காரணம்? வெள்ளிய குரலில் கேட்டாள் தாரணி. இந்த உண்மையை கல்யாணத்தின் போது ஏன் சுகுமாரன் அவளது பெற்றோர்களுக்கு சொல்லவில்லை? அலமேலுவுக்கு சின்ன வயசுலேயே ஒரு காதலன் இருந்தானாம். கல்யாணத்துக்கு பிறகும் அவனோடு தொடர்பு வச்சு கொண்டிருந்தாள். கணவன் கண்டுபிடிச்சிட்டான். அவ்வளோதான். மூட்டையை கட்டி கையில் கொடுத்து பிறந்த வீட்டுக்கே துரத்தி விட்டான்.
எச்சிலை விழுங்கி கொண்டாள் தாரணி. ஆளுமேலு வீட்டு அதிகாரத்தை பிடித்து கொண்டு நகர மாட்டேன் என்று பிடிவாதம் செய்யலாம். ஆனால் நடத்தி கேட்டு போனதால் விளக்கப்பட்ட தன் கதையை மறைச்சு வச்சு கொண்டு தாரணியின் நடவடிக்கைகளை ஒடுக்க பார்க்கிறாளே சாமாத்தியக்காரி கிழவிதான் எண்ணிக்கொண்டாள். நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா? வேணும்னா நீ என்னைக்காவது செல்வரங்கம் என்பவரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுப்பார். அப்போ அவள் முகம் போகிற போக்கை கண்டுக்குவ. எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறியா? மதுரையிலேயே இவ புக்ககம் இருந்த தெருவிலே தான் என் பிறந்த வீடு இருந்தது. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம். யாருக்கு தெரியும் என அவன் நினைக்கலாம். ஆனால் இன்னும் நான் உயிரோடு இருக்கேன். என்னை போல விஷயம் தெரிஞ்சவங்க சில பேர் இருக்காங்க, பூரணி அழுத்தமாக சொன்னாள். உன் அத்தை அம்மா வாழ்க்கையிலே ஒரு ஸ்கெலிட்டன் இந்த கபோர்டு இருக்கு. அவங்க உன்னை அடக்க என்ன உரிமை இருக்கு? நீ திரும்ப பட்டுன்னு கேட்டு அவங்க கொட்டத்தை அடக்கி உன் வீட்டுக்கு நீயே எஜமானியா வாழணும். எல்லாம் நல்ல எண்ணத்தோடு தான் நான் இதை செய்தேன். சரி, கிளம்புவோம் என்று கூறி அனுப்போமா? ஒரு ஆட்டோவை பிடித்து அவளை ஏற்றி கொண்டு வந்து விட்டு போய்விட்டாள். உள்ளே வந்த தாரணிக்கு அத்தையின் முகம் இப்போது ரொம்பவும் வேறுபட்டதாக தெரிந்தது.